அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் வந்தோன்னா வசுந்தரா அசம்பிளிக்கு போக ஆரம்பித்தேன். வசுந்தரம் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். பிரசங்கம் முடிஞ்சோன்னா அவர் ரூமுக்கு போயிடுவேன். அவர் ரூமுக்கு போனோடனே எல்லாருக்கும் கஞ்சி தான் மத்தியானம். இப்படி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேட்டில் வரும் கஞ்சி, எனக்கும் பசிக்கும், சாப்பிடுவோம். திடீர்னு யாராவது வருவாங்க, வந்து யாரையாவது பெரிய குறை சொல்ல வருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுருப்போம். குறை சொல்ல வந்த உடனே வசுந்தரம் கண்ணு முடிக்குவார். காது அடைக்கிறாரோ இல்லையோ கண்ணு முடிக்குவார். கர்த்தர் அவர் உயர்த்தினதுக்கு ஒரு பெரிய காரணம் அதுதான், பெரிய காரணம். அவர் சர்ச்சில் வந்து யாவரோடும் பிரசுத்தமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், ஒருவரை பற்றி ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறது கண்ணை முடிவார். ஸோ 2 வருஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஆராதனைக்கு போவேன். அவர் ஆராதனை 9:10 தான், 10:30 தான் அவர் பிரசங்கமே ஆரம்பிப்பார். ஏன், அந்த ஏரியா பிரசவங்க ஏரியா வந்து லூத்தரன் சபை முடிஞ்சு ஆள் வர்றதுக்கு அவர் காத்திருப்பார். ஸோ அவர் அந்த ஆளெல்லாம் கூட்டு வர்றது கிளாடியேஸ்வர் ராஜ், ஏன்னா அவர் அங்கேருந்து வந்தவர். நாங்கள் பிரசங்கம் முடியும் 12:30 கஞ்சி குடிச்சிட்டு 1:30 மணிக்கு முனியாண்டி ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, அங்கே தேவை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் நேராக எங்கே போவோம் தெரியுமா, சிஸ்டர் சாதாரண ஒரு குட்டியப்ப கிராமஸ்ட்ரிக்கு போவோம். சுந்தரம் அசம்பிளி ஆட்கள் முடிஞ்சு வர்ற வரைக்கும் அக்கா காத்திருப்பாங்க அங்கே. அது வரைக்கும் அங்கே தரிசனம் சொப்பனம் ஓடும். நாங்கள்லாம் வந்தோடனே புரிஞ்சிருவாங்க, ஓகே அங்கே முடிஞ்சிருச்சு, இங்கே வந்தோடனே இது அடுத்த ஷோ. ஸோ அங்கே போனோடனே அவங்க பேசுவோம். அது 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடிஞ்ச உடனே உலக பிரசித்தி புகழ்பெற்ற சுகமளிக்கும் ஊழியர் ஒருவர் மெரினார் பேசுவார். ஒவ்வொரு வாரம் பேசுவார், நிறைய வரும். அப்போ தான் மாரி சரலாம் வந்தது. அங்கே போவோம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை கழியும். இவங்களோடெல்லாம் நல்லா நான் தொடர்பில் இருந்தேன். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்த வியூஎம் ஆரம்பிக்கும் முன்னால் ஒரு நல்ல ஒரு பூஸ்ட். அப்போ இக்கால ஊழியர்கள், இக்கால சமுதாயம் ஒரு நல்லா வளரணும்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் ரொம்ப அவசியன்றதை நீங்கள் வலியுறுத்தி. ஐக்கியம் மட்டும் இல்லை, அவன் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவனை பிடிச்சி இழுக்கக்கூடாது, அவன் குறைகளையே பெருசாக சொல்லக்கூடாது. எனக்கு யூத் மினிஸ்டர் பை காட்ஸ் கிரேஸ் வரைக்கும் நான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், எனக்கு தெரியும். காரணம், வாலிபரை நான் வந்து வாலிபர் எழுதி சிலம்பம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டுருக்கிறேன். அவன் தப்பு பண்ணுவான், பண்ணிட்டு போட்டு யார் தப்பு பண்ணல. See, youth make mistakes, we elders make blunders. அப்படிதானே, அப்படிதானே. நம்ம பிளண்டர்ஸ் காட்ட மாட்டோம், ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்காக அதெல்லாம் மறைச்சிருவோம். அவன் இது வெளியே தருது. யூத்தை டாலரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணா தான் அவனை வளர்க்க முடியும். யூத்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஐ எம் ரெடி டு டீச். ஏன்னா நான் வளர்த்துருக்கிறேன். நான் வளர்த்த யூத்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பாஸ்டர்ஸாக ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெனிகாஸ்ட் சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் வளர்த்தவங்க தான். சந்தேகம் இல்லாமல் நான் சொல்ல முடியும். ஏன், அந்த விளையும் பொழுதே அவங்களை வளரும் பொழுதே நம்ம பலப்படுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணேன். அவனை அனுப்புனேன், கிராமத்துக்கு போ, சேர்த்து வாங்கி வந்தேன். விசுவாச வரட்டுமே, எப்படின்னா விரட்டுறேன்னு சொல்லலாம். விரட்டுப்பா, சீஷர்களே விசுவாசியாமலே பிசாசு போச்சு இல்லை. வந்தாங்கல்ல 70 பேர் வந்து என்ன சொன்னாங்க, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ இவன் எதிர்பார்க்கல, விசுவாசிகள் இல்லை, அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணி. நானே பிசாசு பிசாசு வரட்டும் போது பயத்தில் தான் வந்து ஏசு போ அப்படின்னு சொல்லி நான் தான் பயந்தேன். பட் அந்த நாமத்துக்கு பயந்து அது போயிடுச்சு. இதெல்லாம் நான் யூத்துக்கு சொல்லுவேன். இப்படி சொல்லி அவங்களை நான் வளர்த்தேன்.